ஆண்டோரா உலகத்திலேயே ரொம்ப சின்ன நாடு. ஆனா அதோட கொடிக்குள்ள 800 வருஷ வரலாறு ஒளிஞ்சிருக்கு. சரி, இந்த நீலம், மஞ்சள், சிவப்பு கொடிக்கு பின்னால இருக்கிற முழு கதையும் யாருக்கும் தெரியாத சில உண்மைகளையும் பார்க்கலாம் வாங்க. நம்ம கதை ஆரம்பிக்கிறது மிடில் ஏஜ்ல ஒரு முக்கியமான ஒப்பந்தத்தோட. இந்த சிஸ்டம் பேரு தான் பேரேஜ். இது அண்டோராவை 2 சக்தி வாய்ந்த அண்டை நாடுகளுக்கு கீழே கொண்டு வந்தது. அதாவது ஒரு பக்கம் ஸ்பெயினோட பிஷப், இன்னொரு பக்கம் பிரான்ஸோட கவுண்ட். ஒரு வித்தியாசமான இரட்டை ஆட்சி முறை. இந்த இரட்டை ஆட்சி தான் அண்டோராவோட கொடியில இருக்கிற ஒவ்வொரு சின்னத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கான சாவி. சரி, இப்போ 1866க்கு வருவோம். அப்போதான் இப்போ நாம பாக்குற நீலம், மஞ்சள், சிவப்பு கொடி முதல் தடவையா அறிமுகமாச்சு. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிரான்ஸோட நெப்போலியன் III தான் இந்த கொடியை டிசைன் பண்ணாருன்னு. ஆனா அதுதான் முழு உண்மையா? இல்ல, இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. உண்மை என்னன்னா, நெப்போலியன் சம்பந்தப்பட்டிருக்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. உள்ளூர் சீர்திருத்தங்கள் தான் முக்கிய காரணம். இந்த கலர்ஸ் ஒரு பேலன்ஸை காட்டுது. நீலம் பிரான்ஸ்க்கும், சிவப்பு ஸ்பெயின்க்கும், நடுவுல இருக்கிற அகலமான மஞ்சள் அண்டோராவுக்கும். அது மட்டும் இல்ல, ஆரம்பத்துல சில கொடிகள் குடைமட்டமா இருந்துச்சு. பல கொடிகள்ல கோட் ஆஃப் ஆர்ம்ஸே இல்ல. கொடியோட நடுவுல இருக்கிற இந்த சின்னம் ஒரு குட்டி வரலாற்று புத்தகம் மாதிரி. வாங்க அதோட அர்த்தத்தை பார்க்கலாம். முதல்ல, இந்த பிஷப் தொப்பியும் கோலும் ஸ்பெயின் இளவரசரான உர்ஜல் பிஷப்பை குறிக்குது. அடுத்து இந்த 2 சிவப்பு மாடுகள் பிரெஞ்சு ஆட்சியோட தொடர்புடைய பியான் பகுதியோட சின்னம். அடுத்ததா இந்த சிவப்பு மஞ்சள் கோடுகள் கெட்டலோனியா மற்றும் அரகோன் முடியாட்சியை குறிக்குது. கடைசியா கீழ இருக்கிற இந்த வாசகம் விர்ச்சுஸ் உனிட்டா ஃபோர்டியார். இதோட அர்த்தம் ஒன்றுபட்டால் வலிமை அதிகம். இது அண்டோராவோட ஒற்றுமை உணர்வை அழகா காட்டுது. சரி, கடைசியா 1993ல அண்டோரா ஐக்கிய நாடுகள் சபையில சேர்ந்தப்பதான் இந்த கொடிக்கு அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் கிடைச்சது. அப்பதான் கொடியோட வடிவமைப்பு, சின்னம், அளவு எல்லாமே முறைப்படுத்தப்பட்டு எல்லா குழப்பத்துக்கும் ஒரு முடிவு வந்தது. இந்த கொடி போரல்ல, அமைதியான ஒத்துழைப்பை காட்டுது. திருச்சபையும் அரசும் சேர்ந்திருக்கிறத காட்டுற அபூர்வமான கொடிகள்ல இதுவும் ஒண்ணு. சின்ன நாடு, ஆனா எவ்ளோ பெரிய வரலாறு பாத்தீங்களா? இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து எந்த நாட்டோட கொடி வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க.